ப்ரோ கபடி லீக் சீசன் 11 நாம மிட் சீசனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதாவது PKL சீசன் 11 பாதி சீசன் முடிஞ்சிருச்சு. எல்லா டீம்ஸும் மேக்ஸிமம் பாதி போட்டிகளை ஆடி முடிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா டேபிள் எப்படி மாறப்போகுது, இதுவரைக்கும் டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு டீமா தனித்தனியா பார்த்துருவோம். அண்ட் அந்த டீமோட டாப் 6 குவாலிஃபிகேஷன் பிளே ஆஃபுக்கு போவாங்களா மாட்டாங்களாங்கிறதையும் நான் சொல்றேன். சோ இதுல ஆல்மோஸ்ட் நீங்க பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷனும் தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் இதுவரைக்கும் இதுக்கப்புறம் டீம்ஸ் என்ன பண்ணணும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இது PKL சீசன் 11 மிட் சீசன் அனலைசிஸ். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர் டூப்பராவே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நாம எக்ஸ்பெக்ட் பண்ண இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பல டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில டீம்ஸ்லாம் வெறித்தனமா ஆடினாங்க. எக்ஸாம்பிளுக்கு பட்னா பைரட்ஸ் மாதிரியான டீம்ஸ் நாம சொல்லலாம். PKL சீசன் 11 அப்படிங்கிறது இப்போ வரைக்கும், அதாவது பாதி சீசன் முடிஞ்சிருக்கு, இப்போ வரைக்கும் 2 டீம் தான் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மற்ற 10 டீம்ஸுமே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு இந்த PKL சீசன் 11. எல்லா டீம்ஸும் தங்களால முடிஞ்ச அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு டீம் இந்த டீமை தோற்கடிச்சா இது பலம்னு நினைச்சா அந்த டீம் இன்னொரு டீம் கிட்ட போய் அவங்க பலம் நினைச்சா ஆல்ரெடி தோத்த இன்னொரு டீம் கிட்ட இவங்க தோக்குறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த PKL சீசன் 11ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி நான் தமிழ் தலைவாசுக்கு ஒரு அனலைசிஸ் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. சோ இதுல எல்லா டீம்ஸையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். அது ஏன் எல்லா டீம்ஸும் ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நிறைய கமெண்ட் எல்லா டீம்ஸை பத்தியுமே வந்துச்சு. ப்ரோ இந்த டீமுக்கு போடுங்க இந்த டீமுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு நாம ஏன் சுருக்கமா எல்லா டீம்ஸுக்கும் குயிக்கா சொல்லி முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். இல்ல ப்ரோ இது டீடைலா இல்ல, எல்லா டீம்ஸுக்கும் தனித்தனியா போடுங்கன்னு நீங்க ஒரு கமெண்ட் கீழே போட்டு விடுங்க. எத்தனை கமெண்ட் வருதோ அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் அந்த டீம்ஸுக்கு நான் போட்டு விட்டுறேன். உங்களோட ஃபேவரட் டீம் எது இப்போ PKL சீசன் 11ல அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டேபிள் கடைசியில இப்போ இருக்கிற டீம் பெங்களூரு புல்ஸ், குஜராத் ஜெயன்ஸ் தான் இருந்துருச்சு. பட் அவங்க கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்து மேல வந்துட்டாங்க. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் எடுக்கிற சமயத்துல 12 போட்டிகள் 2 வின்னு 10 லாஸ் 14 புள்ளிகள் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. டேபிள்ல வந்து கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. பெங்களூரு புல்ஸை நான் ரொம்ப ஹையா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். காரணம் பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார், ஜெய் பகவான், ஜதின், சௌரப் நண்டால், நிதின் ராவல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இது இல்லாம சுரேந்தர் சிங்லாம் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரந்தீப் சிங் ஷெராவத் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கோச் பெங்களூரு புல்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. பெங்களூரு புல்ஸ் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் பண்ணவே இல்லை, ஒர்க்கே ஆகல. இதற்கு முக்கியமான ரீசன் அவங்க நம்பிட்டு இருந்த அந்த ஒரு ரைடிங் டியோன்னு கூட வச்சுக்குவாங்களேன். அஜின்கியா பவார், பர்தீப் நர்வால் அண்ட் கூடவே ஜெய் பகவான் யாருமே பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா பண்ணவே இல்லை. அதாவது சீசனுக்கு முன்னாடி 2 பேர் ஃபார்மே கிடையாது, அஜின்கியா பவார் அண்ட் பர்தீப். அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஜெய் பகவான் செம ஃபார்ம், சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சுத்தமா ஃபார்ம் இல்ல. யங்ஸ்டர்ஸ் ஆன அக்ஷித் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை ஒழுங்கா. சோ இந்த பெங்களூரு புல்ஸ் தோக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் ஒரு பெரிய ரீசனா இருந்தாலும் டிஃபென்ஸ்ல சௌரப் நண்டாலோட ஃபார்முமே பெரிய ரீசனா இருக்கு. அண்ட் அது இல்லாம ரந்தீப் சிங் ஷெராவத்தோட ஒரு சில அப்ரோச்சஸ் ரொம்ப மோசமா இருக்கு. பெங்களூரு புல்ஸ் அவர் மேல நம்பிக்கை வச்சு 11 சீசனா அவரை கோச்சா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அவரால் எதுவுமே பண்ண முடியல. கோச்சை மாத்துறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இப்ப எதுவுமே நல்லா இல்ல. நிதின் ராவலை தவிர இப்ப பர்தீப் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இப்பவே நான் சொல்லிக்கிறேன். அடுத்த டீம் குஜராத் ஜெயன்ஸ். 11 போட்டிகள்ல 2 வின்னு 8 லாஸ் 15 புள்ளிகளோட இருக்காங்க. கம்பேர் டு பெங்களூரு புல்ஸ் தோக்கும் போது கொஞ்சம் க்ளோஸா தோக்குறதுனால இந்த குஜராத் ஜெயன்ஸ் மேல இருக்காங்க. இந்த குஜராத் ஜெயன்ஸும் பெங்களூரு புல்ஸ் மாதிரியே எக்ஸாக்டா ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஒன்னு ராம்மேகர் சிங்கோட ரைடர்ஸ். ராம்மேகர் சிங் ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருந்தாரு, எங்கிட்ட ஒரு பர்தீப் கிடையாது 3 பர்தீப் நர்வால் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பர்தீப் நர்வால் யாருன்னா ராகேஷ், பர்திக் தாகியா அண்ட் கூடவே அவர் வந்து ஒரு 2 கோடி கிட்ட போயிட்டு எடுத்துட்டு வந்த குமன் சிங். ஆனா இப்ப வரைக்கும் நான் பாதி பர்தீப் நர்வாலை கூட அவங்க 3 பேர் கிட்ட இருந்து பார்க்கல. லாஸ்ட் மேட்ச் பிரதீக் தாகியா ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 20 பாயிண்ட் எடுத்துட்டாரு. மத்தபடி குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரைடிங் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதை விட டிஃபென்ஸ் ரொம்ப 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 மோசமா இருக்கு. அவங்க நம்பி கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நம்மளோட நீரஜ் குமார், சோ அவர் இப்ப கேப்டனே கிடையாது. அவருக்கு பதிலா இப்ப குமன் சிங் டீமை லீட் பண்றாரு. இப்ப அவருமே சரியா பண்றது கிடையாது. டீம்ல எதுவுமே நல்லா இல்ல. இப்ப வரைக்கும் ஸ்டார்டிங் 7 செட் ஆகல. குஜராத் ஜெயன்ஸ் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அன்டவுட்டட்லி. சோ அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸும் முடிஞ்சிருச்சு.
அண்ட் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் இன்ட்ரோல ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டீம்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கேப்டன்ஸ் இல்லாம புதுசா சில கேப்டன்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அதையும் நாம இந்த வீடியோல சேர்த்து சொல்லிடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கேப்டன்ஸ் ஃபார்ம் இல்லாததுனால வெளியே தூக்கப்பட்டாங்க, வேற கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. ஒரு சிலர் இன்ஜுரினால வெளியே போனதுனால வேற கேப்டன் உள்ள வந்திருக்காங்க. சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 10வது இடத்துல இருக்கிற டீம் பெங்கால் வாரியர்ஸ். 10 போட்டிகள் ஆடி இருக்காங்க, 3 வின் மட்டும் தான், 5 லாஸ், டையும் சிலது பண்ணிருக்காங்க. 23 புள்ளிகளோட 10வது இடத்துல இருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த சீசன்ல நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ற என்னோட தொடர் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், நான் பெங்கால் வாரியர்ஸோட ஃபேனா இருக்கேன் இந்த சீசன் அப்படிங்கிறது. ரீசன் நான் பலவாட்டி சொல்லிட்டேன், ஃபசல் அட்ராஜலி அண்ட் நித்யேஷ்னு சொல்லிட்டு. பட் அவங்க 2 பேருமே ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது. ஃபசல் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு, அவ்வளவுதான் அவர் பண்ணுவார். பட் நித்யேஷ்குமார் சுத்தமா ஃபார்ம்ல கிடையாது. அவங்க நம்பி எடுத்த கார்னர்ஸான இந்த 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால கவர்ஸும் கொஞ்சம் அடிவாங்க ஆரம்பிச்சு. மயில் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலே இருந்தாரு. அண்ட் கூடவே ரைடிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிதின் தன்கரை நம்பிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் சென்சேஷனல், பட் அவருமே இந்த சீசன் பெருசா எக்ஸ்ப்ளோசிவா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. மனிந்தர் சிங்கும் அதே நிலைமை தான், மனிந்தர் சிங்கும் ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு சில யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஆரம்பத்துல கிளிம்சஸ் காமிச்சாலும் அதுக்கப்புறமா போக போக அப்படி டல் ஆயிட்டாங்க. சோ பெங்கால் வாரியர்ஸோட நிலைமை இப்போதைக்கு கவலைக்கிடமா தான் இருக்கு. சோ என்னோட ஒப்பீனியன் பெங்கால் வாரியர்ஸ் என்னோட ஃபேவரட் டீம் தான். பட் என்னோட ஒப்பீனியன் படி பெங்கால் வாரியர்ஸ் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த டீம் யூபி யோதாஸ். 10 போட்டிகள் ஆடி இருக்காங்க, 4 வின்னு 5 லாஸ், டையுமே இருக்கு. அண்ட் 28 புள்ளிகளோட இப்போதைக்கு டேபிள்ல 9வது இடத்துல இருக்காங்க. சோ இந்த டீமோட பிளே ஆஃப் வாய்ப்பு இவங்களுக்கும் கிடையாதுங்கிறத சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். யூபி யோதாஸ்ல பாத்தீங்கன்னா கேப்டன் சேஞ்ச் ஆன ஒரு டீம் தான். அதாவது சுரேந்தர் கில்லை கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணி டீம் உள்ள என்ட்ரி ஆனாங்க. இப்ப சுரேந்தர் கில் ஸ்டார்டிங் 7ல வரதே கிடையாது. காரணம் சுத்தமா ஃபார்மே கிடையாது. ஒரு சின்ன இன்ஜுரி நிகழ் இருந்துச்சு, ரெடியேட்டர்னு பார்த்தா, பட் அவருக்கு இன்ஜுரி கிடையாது. அவர் நாங்க டிராப் தான் பண்ணிருக்கோங்கிறத சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு கோச் ஒவ்வொரு மேட்சுமே. அண்ட் இந்த டீம் நம்பி எடுத்த பரத்வுடா அண்ட் கூடவே சுரேந்தர் கில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டியோ ரைடிங்ல பெருசா ஒர்க் ஆகல. பரத்வுடா அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, பட் அவருமே ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றது கிடையாது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல லெஃப்ட் கார்னர்ல சுமித் மட்டும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காரு. அவங்க நம்பி எடுத்த சாகுல் குமார் ஏமாத்திட்டாரு, ஆல்ரெடி ரீடைன் பண்ண நித்யேஷ் ஏமாத்திட்டாரு, பெருசா பர்ஃபார்மன்ஸ் வரல. ஆஷு சிங்கோ இல்ல குர்தீப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 5 மேட்ச் ஆடும்போது இது வேற லெவல் டீம் அடிச்சு துவைக்கிறாங்க, இவங்க மேல வந்துருவாங்க, பிளே ஆஃப் போயிடுவாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எல்லாருமே சொன்னாங்க. பட் இப்போதைக்கு போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்தா போக போறது கிடையாதுங்கிறதா இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, பெருசா அடிக்க மாட்டாங்க மீன்ஸ் அது டிஃபென்ஸா இருந்தாலும் ரைடா இருந்தாலும் பாயிண்ட்ஸ் அடிக்க மாட்டாங்க. அதனால இந்த டீமோட வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா மேல வரலாம், என்ன பண்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 8வது இடத்துல இருக்கிற டீம் தமிழ் தலைவாஸ். தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் டீம்ல சாகர் ராத்தி கிடையாது, மோகித் வரவே இல்லை. இப்ப சாகர் போனதுக்கு அப்புறமா வைஸ் கேப்டன்ஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணலாம்னா சாகிலும் சச்சினும் ஃபார்ம்லேயே கிடையாது, தூக்கி வெளியே போட்டு நரேந்திர கண்ணாவை கேப்டனா போட்டு ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து ஸ்டார்டிங் 7 மாத்தி பயங்கரமா பண்ணாங்க தமிழ் தலைவாஸ். புது ஹீரோஸ் எல்லாம் உள்ள வந்திருந்தாங்க. மொயின் சஃபாகி ஆடுறாரு, சௌரப் ஆடுறாரு, விஷால் சக்கல் ஆடுறாரு, அமீர் ஹுசைன் பெஸ்ட் டைம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, நித்யேஷ் லெஃப்ட் கார்னர் பிடிச்சிட்டாரு, அனுஜ் கவாடே நல்லா சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7. ரொம்ப வேகமா பேசுறனோ, ஒரு ஃப்ளோ பிடிச்சிட்டேன், அதனால போயிட்டு இருக்கு, சாரி. இப்போ இந்த தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் புது கேப்டன், புது ஸ்ட்ராட்டஜி, புது ஸ்டார்டிங் 7, புது ஹீரோஸ். கண்டிப்பா இவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் நல்லாவே இருக்கு, பிரகாசமா இருக்கு. இந்த தமிழ் தலைவாஸ் எல்லா போட்டியும் சூப்பரா ஆடுவாங்க. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் கடைசி நேரத்துல பண்ணி மேட்சை தோத்துருவாங்க. காலங்காலமா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தான், அண்ட் டிஃபென்ஸ் சூப்பரா பண்ணும், பட் டிஃபென்ஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அதாவது ஒரு ரைடருக்கு 2-3 பாயிண்டை கொடுத்து அந்த மேட்சையும் தோப்பாங்க. அப்படிதான் ஒரு சில போட்டிகள் இவங்க தோத்துருக்காங்க, ரொம்ப க்ளோஸா போயிருக்காங்க. அண்ட் புனேரி பல்டன் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் பீட் பண்ணது, ஜெய்ப்பூர் பிங்க் பேஸ் கிட்ட எல்லாம் டைப் பண்ணது, இந்த மாதிரி ஒரு சில நல்ல கேம்ஸும் ஆடி இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த டீமுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப்க்குள்ள என்ட்ரி ஆவறதுக்கு. தமிழ் தலைவாஸோட பிளே ஆஃப் சான்ஸ் பிரகாசமா இருக்கு. இதை பத்தி நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் பார்க்கலையா பார்த்துட்டு வந்துருங்க. 7வது இடத்துல இருக்கிற டீம் தபாங் டெல்லி கேசி. 12 போட்டிகள்ல 5 வின்னு 5 லாஸ், 35 புள்ளிகளோட இருக்காங்க. இதே புள்ளிகளோட தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் இருக்காங்க. சோ இந்த 2 டீம்ல ஃபர்ஸ்ட் நாம தபாங் டெல்லி கேசியை பத்தி பேசிடுவோம். தபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் நவீன் குமார் கோயத் இன்ஜுரிக்கு அப்புறமா இவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இது முன்னாடி சீசனும் நடந்துச்சு, இப்பயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. தபாங் டெல்லி கேசி நவீன் குமார் கோயத் இல்லனாலுமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்குறாங்க. ஐ திங்க் இல்லனா தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ்
பார்ட் இப்போ வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. இந்த டீமுக்கு வந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. முக்கியமா ஆஷு மாலிக் அண்ட் நவீன்குமார் கோயத்தோட காம்பினேஷன் வந்து வேற லெவல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ரைடிங் டியோ வந்து இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க சேர்ந்து. இதுக்கப்புறமா கண்டினியூஸா ஆடினாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் எல்லாம் துவம்சம் பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால இந்த டீமோட பிளே ஆஃப் அப்படிங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பாட்டம் 6ல இருக்கிற டீம்ஸ்ல இருந்து 2 பேருக்கு நான் பிளே ஆஃப் சான்ஸ் வந்து கொடுக்குறேன். ஒன்னு தமிழ் தலைவாஸ், இன்னொன்று டபாங் டெல்லி கேசி. இவங்க 2 பேர் மட்டும் தான் பாட்டம் 6ல இருந்து டாப் 6க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. டபாங் டெல்லி கேசிக்கு நான் ரைடர்ஸ் இருக்கிறதுனால மட்டும் அந்த பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு நான் சொல்லல. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட்டா நல்லாவே இருந்திருக்கு. அந்த டீம்ல எந்த பிளேயர் இல்லனாலுமே இவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது. முக்கியமா டிஃபெண்டர்ஸ் வந்து சூப்பராகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரைடர்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது இந்த டீமோட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் இப்போ டாப் 6க்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இப்போ டாப் 6ல இருந்தாலும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெளியே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் உயிரை கொடுத்து போராடுறாரு, பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சப்போர்ட்டுக்கு யாருமே பெருசா வரது கிடையாது. ஒரு மேட்ச் நீரஜ் பண்றாரு, ஒரு மேட்ச் அபிஜித் மாலிக் பண்றாரு, இன்னொரு மேட்ச் யாருமே பண்றது கிடையாது. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் வி அஜித் குமாரை விட்டதே ஒரு பெரிய மைனஸா நான் சொல்றேன். அது இப்போ வரைக்கும் நெகட்டிவ் சைடா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அர்ஜுன் தேஷ்வாலும் ஒரு இன்ஜுரியோட தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த இன்ஜுரி எப்ப வேணா பெருசாகலாம். பெருசாச்சு அப்படின்னா அவர் ரூல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அர்ஜுன் தேஷ்வாலை மட்டுமே தான் அந்த டீம் நம்பிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத்தை நம்பியே தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். பவன் ஷெராவத் இல்லாமலே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அர்ஜுன் தேஷ்வால் இல்லனா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அது மிகப்பெரிய மைனஸ். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அன்குஷ் ஆதி ஃபுல் ஃபார்ம்ல கிடையவே கிடையாது. அண்ட் அது இல்லாம சுர்ஜித் மட்டும் அப்பப்போ சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பட் சுர்ஜித்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இருக்கிற டீம்ஸ் எப்ப ஜெயிக்கும் எப்ப தோக்கணும் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். அண்ட் ரேசா மிர்பகேரி தன்னோட ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது. அதுவும் ஒரு பெரிய மைனஸா அமைது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும். சோ ஜெய்ப்பூரோட பிகேஎல் சீசன் 11க்கான பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் இங்க ஒரு டிஸ்க்ளைமரும் நான் போட்டுக்கிறேன். சோ இது என்னோட ஒபினியன் மட்டுமே தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ நாம டாப் 5க்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். சோ இதுல இருக்கிற 5 டீமையும் என்னால வெளியே அனுப்ப முடியல. சோ இங்க அதாவது 5 டீமும் மேக்ஸிமம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸை பத்தி பேசிடுறேன். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேல வருவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ கண்டிப்பா தெலுங்கு டைட்டன்ஸோட பிளே ஆஃப் வாய்ப்பு கன்ஃபார்ம்னு நான் இப்போ சொல்லிக்க விரும்புறேன். தெலுங்கு டைட்டன்ஸுக்கு நான் ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பவன் ஷெராவத்தை வச்சு மட்டுமே ஜெயிக்கல, பவன் ஷெராவத் இல்லாமலும் ஜெயிக்கிறாங்க. நம்பர் 1 பிளேஸ்ல இருந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் அடிச்சு துவச்சாங்க. அதுக்கப்புறமா நம்பர் 2 பிளேஸ்ல இருந்த யூ மும்பாவையும் க்ளோஸ் கேமா போயிட்டு ஜெயிச்சாங்க. அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸோட மிகப்பெரிய பலமா நான் கருதுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரைடிங்கை கண்ட்ரோல் பண்ற விதங்கள். அதாவது விஜய் மாலிக் அஸ் ஏ கேப்டனா வேற லெவல்ல பண்றாரு. பேசாம பவன் ஷெராவத் கேப்டன்சி கொடுத்துட்டு ஒரு பிளேயரா ஆனா இன்னும் சூப்பரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். விஜய் மாலிக் கண்ட்ரோல் பண்ற விதங்கள், அப்பப்போ ஆஷிஷ் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. பவன் ஷெராவத் இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகி கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. அதை பத்தி அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக சொல்றேன். இந்த டீம் கிட்ட நான் கொஞ்சம் பயப்படுற விஷயம் என்னன்னா அவங்களோட டிஃபென்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஃபென்ஸ். சோ அவங்க சொதப்பிட கூடாது முக்கியமான டைம்ல முக்கியமான நேரத்துல. அது மட்டும் சொதப்பாம இருந்துச்சு அப்படின்னா இந்த டீம் பிளே ஆஃப் வாய்ப்பை இந்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல புனேரி பல்டன் இருக்காங்க. 11 போட்டிகள்ல 5 வின்னு 3 லாஸ் 37 புள்ளிகள் வச்சிருக்காங்க. இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்லம் இனாம்தாரோட இன்ஜுரிக்கு முன் இன்ஜுரிக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிடலாம் தாராளமா. அஸ்லம் இனாம்தாரோட இன்ஜுரிக்கு முன்னாடி டாப்ல தான் இருந்தாங்க ஃபுல்லா. அதுக்கப்புறமா கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சாங்க. வி அஜித் குமார் அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க, ஆகாஷ் இண்டேவை யூஸ் பண்ணாங்க. பங்கஜ் போகதே கேப்டன்சி பிரஷரை எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட எதுவும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. மோஹித் குயாத் இந்த சீசன் எதுவுமே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் ஆடுறாரு. பட் முன்னாடி பார்த்தா மோஹித் குயாத் இப்ப இல்லங்கிறது என்னோட டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம். சோ அதனால இந்த டீம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்களோன்னு தோணுது. கௌரவ் காட்ரி வழக்கம் போல ரைட் கார்னர்ல கலக்கிட்டு இருக்காரு. அபினேஷ் நடராஜன் ரைட் கவர் சூப்பர் தான். பட் லெஃப்ட் சைடு டிஃபென்ஸ் அமன் எங்க? அம்மனுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி நான் கேள்விப்பட்டேன். சோ அம்மன் இல்லாம அந்த இடத்துல வேற ஒரு டிஃபெண்டர் வந்து யூஸ் பண்றாங்க. முன்னாள் ஹரியானா ஸ்டீலர்ஸோட பிளேயர் இருந்தார் இல்லையா, அவரை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அம்மனுக்கு ஒரு சின்ன நிகழ்வு நான் கேள்விப்பட்டேன். இது இவங்களோட பெரிய டிராபேக்கா அமையலாம். ஆல்ரெடி அஸ்லம் இனாம்தார் ரூல்ட் அவுட் அப்படிங்கும் போது இப்போ அம்மனுமே இல்ல அப்படின்னா இல்ல அம்மனை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வெளியே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே இவங்களுக்கு அது டேஞ்சர் தான். சோ அம்மன் இல்லாம லெஃப்ட் சைடு டிஃபென்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சைடு ஈஸியா பாயிண்ட் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் புனேரி பல்டன் கிட்ட நடந்துட்டே தான் இருக்கு. பட் இவங்க வந்து ஒரு சாம்பியன் டீம், எப்ப வேணாலும் கம்பேக் கொடுப்பாங்க. சோ அதுல வந்து டவுட்டுமே கிடையாது. இவங்க பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு டீமை பார்த்துடுறேன். பட்னா பைரட்ஸ். பட்னா பைரட்ஸ்லாம் நான் ப்ரெடிக்டே பண்ணல இவங்கலாம் வந்து மேலே நிற்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட டீம் பேப்பர் வைஸ் அப்படிதான் இருந்துச்சு.
11 போட்டிகளில் 7 வின்னு 4 லாஸ் 38 புள்ளிகளோட இருக்காங்க. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ் புனேரி பட்டினலாம் ஓவர்டேக் பண்ணிட்டு மேல வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எந்த ஒரு ஸ்டார் பிளேயருமே இல்லாம பட்னா பைரேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட மிகப்பெரிய பலமே இந்த ஒரு விஷயம் தான். அதாவது ஸ்டார் பிளேயர் இருக்காங்க, அவங்க நம்பி டீம் இல்லாம யங்ஸ்டர்ஸ் 7 பேருமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சுதாகர் எம்ஐ இறக்காமலே இந்த டீம் கலக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல இவங்களுக்கு இன்ஜுரினா கூட சுதாகர் ஜான்குனி எல்லாம் பெஞ்சில் இருக்காங்க, வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவங்களுக்கு ஏத்த மாதிரி டிஃபென்ஸ் சுபம் சென்னையோட கேப்டன்சியின் கீழ் அவங்களும் கலக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த டீமோட டிஃபென்ஸ் அவ்வளவா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் அது வெளியிலுமே தெரியல. முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் வந்து அதை மறைச்சிடுறாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ இந்த ரைடர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் பட்னா பைரேட்ஸோட பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட்னா பைரேட்ஸோட பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா தான் இருக்கு. பட் எனக்கு புனேரி பல்டன் ஆர் பட்னா பைரேட்ஸ் ரெண்டு டீம்ல ஏதாச்சும் ஒரு டீம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகும், ஒரு டீம் குவாலிஃபை ஆகாதுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு அது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. இந்த ரெண்டு டீம்ல ஒன்று தான் இந்த டாப் 6 இருந்து வெளியே போகும்னு நினைக்கிறேன். அது எது? ஸோ எதுவா இருக்கலாம், உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது இடத்துல யூ மும்பா 12 போட்டிகளில் 7 வின்னு 4 லாஸ் 40 புள்ளிகளோட இருக்காங்க. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அமௌண்ட்டை கொடுத்து யூ மும்பாவோட கேப்டனா வந்து சுனில்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பிகே லிஸ்ட் எடுத்து எங்கிட்ட கேட்டீங்கன்னா யாரா பெஸ்ட் கேப்டன் கண்ணை மூட்டு நான் சொல்லுவேன், அது வந்து சுனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. சுனில்குமார் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அஸ் ஏ கேப்டனா. அதுக்கப்புறமா ஃபசல் அட்ராஜிலே நான் சொல்லுவேன், அனுக்குமார் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் நல்லாவே கேப்டன்சி பண்ணக்கூடியவங்க. அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். தமிழ் தலைவாசுக்கு எதிராக அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிலாம் அடுத்த லெவல் தான். ஸோ இந்த மாதிரி சுனில்குமாரோட கேப்டன்சி கூட சேர்ந்து சோம்பீர் ரிங்குன்னு சொல்லிட்டு அவங்களோட டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட அஜித் சவான் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரை உள்ள புகுத்தி அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அமீர் முகமது ஜஃபர் தனீஸ் அப்படிங்கிற ஒரு ஈரானியன் பிளேயர் ரைடரா இல்லாம ஒரு டிஃபெண்டரா பிளே பண்ண வைக்கிற விதம் நல்லா இருக்கு. அவங்க மஞ்சித்தை ஒவ்வொரு டீம்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ற விதங்களும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ யூமும்பாவோட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் நான் சுனில்குமார் கிரெடிட்ஸ் எவ்வளவு கொடுக்கறனோ அதே அளவுக்கு கோலம்பர ஐசாவுக்கும் நான் கொடுத்தே ஆகணும். ஹி இஸ் த பெஸ்ட் கோச் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஓவர்சீஸ் லெவல்ல. ஸோ அதனால கோலம்பரேசா அண்ட் யூ மும்பா, கோலம்பரேசா அண்ட் கூடவே நம்மளோட சுனில்குமார், இந்தோட கூட்டணி அப்படிங்கிறது வேற லெவலா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிகேல பொறுத்த வரைக்கும். இந்த டீமுக்கு நான் பிளே ஆஃப் வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவங்க தான் டேபிள் டாப்பர்ஸ். 11 போட்டிகளில் 8 வின்னு 3 லாஸ் 41 புள்ளிகளோட கெத்தா இருக்காங்க. இது போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன், எல்லா சீசனுமே நான் சொல்லியிருப்பேன், ஹரியானா ஸ்டீலர்ஸா மன்பித் இருக்காரா அவ்வளவுதான் பிளே ஆஃப் எழுதி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மன்பித் சிங் கோச்சுக்கு பிளே ஆஃப் போறது, ஃபைனல் போறதுலாம் ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா சாம்பியன்ஷிப், அதாவது டிராஃபி மட்டும் தான் அவர் கையில் வராது, அது ஒரு லக் ஃபேக்டர். அண்ட் மன்பித் சிங் த்ரோ அவுட்டா போயிட்டு முகமது ரசாவை தூக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த டீம் ஏதோ ஒன்று செய்ய போறாங்க, ஒரு குக் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போவே செய்ய போறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அது ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பெருசா ரைடர்ஸை நம்பி இல்ல, டிஃபென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். முகமது ரசாங்களுக்கு இருக்காரு, ஜெய்தீப் இருக்காரு மேட்ச் தனியாக வின் பண்ணி கொடுக்கறதுக்கு, ராகுல் சேத்பல் வின் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயரும் விஷால் டாட்டே, சிவம் பட்டாரி, நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஜெயசூர்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை ஒரு டீமா தான் பார்க்கணும், தனித்தனி பிளேயரா பார்க்கவே முடியாது. ஸோ மன்பிரீத் சிங்கோட கூட்டணி இந்த வருஷமும் பிகேல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி செமிஃபைனல் ஆடுறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்னோட 6 டீம்ஸ், அதில் 2 டீமை நான் வந்து சாய்ஸை விட்டுட்டேன், மற்ற 5 டீம்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தலைவாஸ், தபாண்டலி கேசி, தெலுங்கு டைட்டன்ஸ், யூ மும்பா, ஹரியானா ஸ்டீலர்ஸ், இந்த 5 டீமும் நான் கன்ஃபார்ம் பண்ண பிளே ஆஃப் டீம்ஸ். அண்ட் அது இல்லாமல் பட்னா ஆர் புனேரியில் ஒரு டீம்னு சொல்லியிருக்கேன். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைக்காத கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.